அதிமுகவிற்கு மீண்டும் தூது, களமிறங்கும் பிரபல சாமியார், பாஜகவை தெரிக்க விடும் நிபந்தனைகள். இதை பத்தி நாம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்க போறோம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு போயிருக்கக்கூடிய நிலையில அதிமுகவை திரும்பவும் கூட்டணியில இழுக்கிறதுக்கு பாஜக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வரதா சொல்லப்படுது. தென் மாநிலங்கள்ல ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியை சேர்த்து கொண்டிருப்பதால அந்த மாநிலத்துல பாஜகவிற்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கா. அதே போல கர்நாடகமும் கை கொடுக்கும் அப்படிங்கிற கணிப்பிலும் இருக்காங்க. கேரளாவை பொறுத்த மட்டும் ஒரு சீட் கிடைத்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மத்திய அமைச்சர் ராஜு சந்திரசேகரன், நடிகை சோபனா, நடிகரும் தயாரிப்பாளருமான சுரேஷ்குமார், நடிகர் சுரேஷ் கோபி, பிரபல காங்கிரஸ் தலைவர் AK அந்தோனியின் மகன் அனில் அந்தோனி போன்ற பிரபலங்களை களமிறக்கி இருக்காங்க. அதனால கேரளாவிலையும் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த முறை கேரளாவில் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பாஜக நினைச்சிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய மலப்புரம் தொகுதியில பிரபலமான டாக்டர் அப்துல் சலாம் களமிறக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில தமிழகத்துல அதிமுக கூட்டணியில் இருந்தாதான் பாஜகவுக்கு ஓரளவுக்காவது சீட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதால அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டணியை இணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு வராங்க பாஜக. எடப்பாடியை பொறுத்தவரை பாமகவிற்கு 7 சீட்டு, தேமுதிகவிற்கு 3 சீட்டு, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், SDPI கட்சிக்கு தலா 1 சீட்டு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ பேச்சுவார்த்தையும் நடக்க போகுது மற்ற கூட்டணி கட்சிகளோட. ஆனா தங்களுக்கு 10 இடங்கள் கொடுத்தால் OPS, TTV தினகரன், பாரிவேந்தர் ஆகியோரை தாமரை சின்னத்திலேயே போட்டியிட வைத்துடலாம் அப்படின்னு பாஜக யோசனை செஞ்சிருக்கிறதா. ஆனா இதுவரை பாஜக தலைவர்கள் யாரும் அதிமுக நிர்வாகிகளை அதிகாரப்பூர்வமாக சந்தித்ததாக தெரியல. ஆனா பாஜக தூது மேல தூது விட்டு அதிமுக தூது மேல தூது விட்டுருக்காங்க அப்படின்னு முன்னாள் அதிமுக அமைச்சர் கடம்பூர் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக தரப்புல ரொம்ப உறுதியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பாஜக வேண்டாம், பாஜக அல்லாத பாமக, தேமுதிகவோட கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பாஜக தரப்புல நிறைய தூது மேல தூது போயிட்டு இருக்காங்க, அதிமுக மீண்டும் இணைக்க அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருக்கு. எத்தனை மிரட்டல்கள் வந்தாலும் தனித்து தான் போட்டி அப்படின்னு அமைச்சர் RB உதயகுமார் சொல்லிட்டார். அதே மாதிரி பாமக கிட்ட இருந்து பாஜக தூது விட்டு பாமகவிடமும், அதாவது பாமகவுக்கும் பாஜக தூது விட்டுருக்கதா சொல்லப்படுது. இப்ப அதிமுக பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பாமகவுக்கு பாஜகவும் தூது விட்டுருக்கு. ஆனா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிமுக கூட்டணியிலே இருப்பதாகவும், தங்களுடைய கோரிக்கையான மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நிராகரித்து விட்டதாலும் பாஜகவோட கூட்டணி சேர வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இந்த நிலையில தான் அதிமுகவை மீண்டும் பாஜக கூட்டணியில் கொண்டு வர கோவையை சேர்ந்த உலகம் முழுவதும் பிரபலமான பணக்கார சாமியார் ஒருவரே களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. அந்த யாரு அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு சொல்றாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா பாஜகவினுடைய உடன்பாட்டிற்கு அதிமுக இணங்குவது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. ஏன்னா அவங்க பகிரங்கமா அறிவிச்சுட்டாங்க, தொடர்ந்து பேசிட்டு வராங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரா இருக்கட்டும், முக்கிய அதிமுகவினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு வராங்க. பாஜகவோட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த நாள் வரைக்கும் ரொம்ப உறுதியா இருக்காங்க, பாஜகவோட அதிமுக கூட்டணி கிடையாது அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி யாரு பேசினாலும் அந்த நிலைப்பாட்டை மாற்ற முடியுமா, மாற்றுவாங்களா அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்விதான். ஏன்னா இவ்வளோ நாளா பாஜகவோட கூட்டணி இருந்தாங்க, அது ஒரு பாஜக வேண்டான்னு வெளியே வந்துட்டாங்க. பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு திரும்ப பேசிட்டு வராங்க. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் திரும்பவும் இப்பவே கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமா மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கிறது பாஜகவுக்கு இல்லை, அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அரசியலுக்காக, வாக்கு வங்கிக்காக அதிமுகவோட எப்படியும் சமரசம் போயிடணும் அப்படின்னு பாஜக ரொம்ப தீவிரம் காட்டுறதாகவும் சொல்லப்படுது. TTV தினகரனையும் OPSையும் வச்சு கொண்டிருக்கும் பாஜக டெல்லி மேலிடம் அவங்கள வச்சு தேர்தலுக்கு பிறகு மீண்டும் குடைச்சல் கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது அதிமுகவின் சந்தேகமா இருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகோ இல்லை எலெக்ஷன் இருக்கக்கூடிய சமயத்திலேயோ நம்ம பேச்சே கேட்கல அப்படின்னு பாஜக நினைச்சாங்கன்னா TTV தினகரனையும் அப்படி OPSையும் வச்சு மீண்டும் நமக்கு உடைச்சல் கொடுப்பாங்களோ அப்படின்னு அதிமுக கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இரட்டை இலை சிவில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இல்லையா சின்னம் தொடர்பா, அப்போ அது OPS சாதகமாக வந்தால் டோட்டலாக முடிஞ்சு போயிடும் இல்லையா. அதனால அந்த ஒரு பயமும் இப்போ அதிமுகவுக்கு இருக்கு. மற்ற எல்லா வழக்குகளையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சாதகமாக தீர்ப்பு வந்தாலும், OPS பின்னடைவாக இருந்தாலும் இன்னும் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு இருக்கு. அது யாருக்கு சாதகமாக வருங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. அதை வச்சு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க.
இது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் அண்ணாமலையே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றதையும் அதிமுக சுத்தமாக ஏற்றுக்கலை. எங்களுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் முதலமைச்சர் சொன்னால் எப்படி ஏற்றுப்போம் அப்படின்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து பாஜக தலைவர்கள் இப்போதே பேசி பிரச்சனையை கிளப்பிவிட்டு தான் எடப்பாடியின் கடும் கோபத்திற்கு காரணமாக பார்க்கப்படுது. அவசரப்பட்டு விட்டதாக பாஜக மேலிடமும் இப்போ நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. கொஞ்சம் அவசரப்பட்டுவிட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, அதிமுக கூட்டணி வச்சிருந்தா தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் கூட்டணிக்கான காலம் கடந்து விட்டது. அண்ணாமலையே தலைவர் பதவியிலிருந்து நீக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் விதத்தில் போட்டியிடும். ஓபிஎஸ் டிடிவிக்கு இடம் தரக்கூடாது. இப்படியெல்லாம் நிபந்தனைகளை விதித்தால் பாஜக தானாகவே கழன்று கொண்டு விடும் அப்படிங்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். சரி, பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம், ஆனால் இப்போ முடியாது. ஏன்னா இப்போ தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்லாம். அப்போ திரும்பவும் கூட்டணி வச்சா அதிமுக காரங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இப்போ கூட்டணி கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறோம், ஆனால் அதில் கண்டிஷன் நம்பர் 1, அண்ணாமலை பாஜக உடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடாது. 2, ஓபிஎஸ் டிவி தினகரனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவங்க கூட்டணியில் சேர்க்கவே கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் அதிமுக தரப்பில் சொல்லப்படும். அப்படி சொல்லப்பட்டால் பாஜக தானாகவே கழண்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க.